தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இயேசுவுடன் பயணம். மண்ணிலே இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே. புண்கள் இருக்கும் வரையில் மருந்து தேவை நித்தியமே. விண்ணரசு அமையும் உலகம் முழுவதையும் இதுதான் தத்துவமே. எண்ணும் எழுத்தும் எல்லாம் அவரே, இயேசுவை நம்புவோமே. ஒரு மனிதன் தனக்கு தேவையானதை தேடி உலகம் முழுவதும் பயணம் செய்கிறான். அதை கண்டுபிடிக்க வீடு திரும்புகிறான். இன்பங்களும் துன்பங்களும், கனவுகளும் கற்பனைகளும், எதிர்பார்ப்புகளும் ஏக்கங்களும், வருத்தங்களும் வசந்தங்களும் இரண்டில் ஒன்றாக பின்னி பிணைந்து என்றும் கலந்திருப்பதே வாழ்க்கை பயணம். முடியும் இடம் என்னவோ ஒன்றுதான். ஆனால் ஆரம்பத்தில் இருந்து ஆயிரம் அனுபவங்கள் அறுவடை செய்து கொண்டே இருக்கிறோம். நாம் அத்தனை பேரும் அந்த பயணத்தில். லாபம் கிடைத்தால் படைத்தவனுக்கு பாராட்டு, நட்டம் அடைந்தாலோ நாடி நரம்புகளும் நாணும் விதத்தில் நாக்கில் நரம்பின்றி வாக்குகளை வெறுப்புடன் வீசிவிடுகிறோம். வாழ வாய்ப்பு கொடுத்த இறைவன் மீது எங்கு செல்கிறது இந்த வாழ்க்கை பயணம்? முதல் நிலை. இயேசு சாவுக்கு தீர்ப்பிடப்படுகிறார். தவறை விடவும் தூண்டுதல்தான் முதல் குற்றம். தவறான முடிவுகளின் எச்சங்கள் வாழ்க்கையை தோல்வியின் பள்ளத்தில் புதைத்து விடுகின்றன. தவறுகள் செய்வது இயல்பு. தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வதே சிறப்பு. பிடிவாதமும் ஆணவமும் புறக்கணிப்பின் தொடக்கம். யூத குருக்களில் பிடிவாதத்தால் தூண்டப்பட்ட முதல் குற்ற அறிக்கை. நடுநிலை இல்லாமல், இரக்கம் காட்டாமல், குற்றத்தின் கடுமையை ஆராயாமல் வழங்கப்பட்ட தீர்ப்பு இதுவே பிலாத்தின் தீர்ப்பு. நாம் இதுபோல் வாழ்வில் பிடிவாதம் கொண்டு எத்தனை உறவுகளுக்கு தவறான தீர்ப்பு வழங்கியுள்ளோம் என்று சிந்தித்துப்பார். அறிவுடைய அரசன் தம் மக்களை நல்லாட்சி செய்வார். அவ்வாட்சி சீராய் அமையும். அரசன் எவ்வழியோ அவ்வழி குடிமக்கள். தவற்றை உணர்ந்து நல் மனிதனாக வாழ்வோம். ஜெபம். இயேசுவே, நேர்மையை மறந்து அநீதிக்கு தலைவணங்கி தீர்ப்பு இடுகிறோம். எங்கள் தவறை மன்னித்து நீதியுடன் வாழ அருள் தாரும். இரண்டாம் நிலை. இயேசுவின் தோள்கள் மீது பாரமான சிலுவையை சுமத்தப்படுகிறது. நெஞ்சின் ஆழத்தில் யாரிடமும் சொல்லாத கனத்த ரகசியங்கள், வார்த்தைகள் வராத மௌன கண்ணீர், பகிர்ந்து கொள்ளப்படாத வழிகள் எல்லாம் சேர்ந்து வாரம் அறியா உள்ளத்தை பாவ பாறையாய் மாற்றுகிறது. சொல்லி மன்னித்து விட்டால் குறைந்து போகும். சுமந்து திரிந்தால் நிம்மதி தொலைந்து போகும். வழிபோக்க நிலைப்பார சுயநலம் அறியா சுமை தாங்கி வந்தவர் அமர அமர்ந்தவர் நகர என்றும் சலிக்காத தாங்கி பலரின் சோக சுகங்கள் துக்கங்களை ஏற்றுக்கொண்டு வருவோருக்கு காத்திருக்கும் நம்பிக்கை நாயகனே, உன்னை மிஞ்சிய ஒரு சுமை தாங்கி ஒன்று உண்டு. நமக்கு தெரியுமா? அவரவர் செய்த பாவம் அவரவர் பரிகாரம் செய்திருந்தால் அனைவருக்காகவும் பரிகாரம் தேட வேண்டிய அவசியம் இயேசுவுக்கு இல்லை. இப்படி அவரவர் பொறுப்பை அவரவர் சுமக்காமல் குடும்பத்தில் யாரோ ஒருவர் மீது அனைத்து சுமைகளையும் சுமத்துவது சரியா? குடும்பத்தில் உள்ளவர்கள் சுமைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர பெருக்கக்கூடாது. ஜெபம். அன்பின் இறைவா, எங்களால் செய்ய முடிந்ததையும் நாங்கள் செய்ய வேண்டியதையும் செய்யாமல் எங்களில் யாருக்கோ நாங்கள் பாரமாக அமைந்து விடுகிறோம். சுமைகளை அதிகரிக்காமல் சுமைகளை பகிர்ந்து கொண்டு வாழ மனத்தை தாரும். ஆமேன். மூன்றாம் நிலை. இயேசு தன் பாவ சுமையை தாங்க முடியாமல் முதல் முறையாக கீழே விழுகிறார். இயேசுவின் தோள்கள் மீது சுமத்தப்பட்டது சிலுவை மரமல்ல, அது நாம் செய்த பாவ மூட்டை. ஒன்றா இரண்டா கணக்கில்லை. எந்த நல்ல மனிதரும் கூட இயேசு சுமையை தாங்க இயலவில்லை. ஆனால் தாங்கியதும் மண். நம் பாவ மனிதர்கள் இயேசு மீது சுமையை ஏற்றிவிட்டு நாம் சிறிதும் வருத்தம் இல்லை. முட்டாள்களாய் நாமும் கூட செல்கிறோம். வஞ்சனை நிறைந்தவர்களிடம் அறிவு நிலை பெறாது. பாவம் நிறைந்த உடலில் அறிவு நிலை பெறாது. பொன்னை எவ்வளவு எரித்தாலும் அதன் ஒளி மாறாது. அதுபோல நாம் மனித நேயத்துடன் வாழ்ந்தால் உன் மகத்துவம் விழாது, என்றும் எழுந்து நிற்கும். எல்லை மீறிய எதிர்பார்ப்புகள்
தனி மனிதர்களின் மன அமைதியை குலைத்து தள்ளாட வைக்கும் அதிகப்படியான பாரமாக ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும். அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்பு தகுதி மீறிய அழுத்தம் உருவாக்கத்துடன் உறவுகளிலும் தேவையற்ற முணுமுணுப்பையும் விவாதத்தையும் உண்டாக்கும் என்பதை ஏன் நாம் உணர்வதில்லை? இத்தகைய எதிர்பார்ப்புகளை குறைத்து சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்வதே நிம்மதிக்கு வழிவகுக்கும் என்பதை நாம் ஏன் உணர்வதில்லை? ஒரு தவறையோ குறைகளையோ ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாம் குடும்பத்தில், பணியிடத்தில் மற்றும் பிற இடத்தில் எவ்வளவு கோபத்துடனும் முணுமுணுப்புடனும் முக இறுக்கத்துடனும் அழைக்கின்றோம். குற்றங்களை நம் மீது வைத்துக்கொண்டு பிறர் மீது சுமையை சுமத்துவது எவ்விதத்தில் நியாயம்? எத்தனையோ குடும்பத் தலைவன் தலைவி எதையும் தாங்கும் மன்னனாக உள்ளனர். முணுமுணுப்பையும் தவிர்த்து புன்சிரிப்பை வெளிப்படுத்துங்கள். ஜெபம். அன்பின் இறைவா, தகுதிக்கு மீறிய எதிர்பார்ப்புகள், சக்திக்கு அப்பாற்பட்ட ஆசைகள், பிறர் மீது சுமத்தும் குற்றங்கள் இவற்றை தவிர்த்து அவரவர் ஆற்றலை மதித்து எதையும் தாங்கும் மனம் போன்ற மனத்தை தாரும். ஆமென். 4ஆம் நிலை. எல்லா வகை தீமைகளையும் விட்டு விலகுங்கள். நிகழக்கூடாத விதத்தில், நிகழக்கூடாத இடத்தில், நிகழக்கூடாத நேரத்தில் அம்மா மகன் சந்திப்பு நிகழ்கிறது. என் மகனே, நான் இங்கே இருக்கிறேன். உன்னை இந்த பாவ உலகத்திலிருந்து என்னால் பாதுகாக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் உன்னை மட்டுமே நேசிக்க முடியும். என் அன்பு நிபந்தனையற்றது. இதில் நீ நம்பிக்கை கொண்டுள்ளாய். என் மகனே, உனக்கு வழிகாட்டவும் கற்பிக்கவும் நான் இங்கே இருக்கிறேன். ஆனால் இப்போது இந்த பாவ மனிதர்களுக்காக நீ சாக வேண்டும். உன் பயணம் கடினமாக இருக்கும் என அறிவேன். உன் அழுகையை நான் கேட்கிறேன். என் மகனே, மாற்றங்கள் வேதனையானவை. நீ யார் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே. உன் மீதும் இறைவன் மீதும் நம்பிக்கை வைத்திரு. சுய ஏற்பு உன்னுடையது. பயப்படாதே. என் மகனே, நான் இங்கே இருக்கிறேன். இந்த மகராசனை பெற்ற தாய் இவர்கள்தான் எனவும், இந்த மகராசி பெற்ற தவ புதல்வன் இவர்தான் எனவும் போற்றப்பட வேண்டிய மரியாளும் இயேசுவும் சந்திக்கும் சூழல் சகிக்க முடியாத ஒன்று. ஆனால் இந்த துயருக்கு காரணம் அன்னை மரியாளோ மகன் இயேசுவோ அல்ல, இறைவனின் சித்தம். ஆனால் நம் குடும்ப வாழ்வில் நிகழும் துயர சந்திப்புகளுக்கு நாம் தானே காரணம். குடும்பத்தில் யாராவது அன்னை மரியாவை போல் நான் இருக்கிறேன், கலங்காதே என்று கூறுகிறோமா? அன்பை பகிர்ந்துள்ளோமா? நம்பிக்கை கூறியுள்ளோமா? உறவுகளை புரிந்து கொண்டோமா? வெறுப்பை பகிர்ந்து கொண்டுள்ளோமா? நம்பிக்கையை உடைத்து கொண்டிருக்கிறோம். புரிதலை சாகடித்து கொண்டிருக்கிறோம். குடும்பத்தில் அன்பு, நம்பிக்கை மற்றும் புரிதல் குறையும் போதே சந்தோஷம் துளைந்து போகிறது. தொடர்ந்து சண்டையிடுதல், கோபம், விட்டு கொடுக்காத மனப்பான்மை, பணப்பிரச்சனை, நேரமின்மை, மற்றவர்களுடன் ஒப்பிடுதல் மற்றும் பரஸ்பர மரியாதையின்மை ஆகியவை மகிழ்ச்சியை அளிக்கும் முக்கிய இடங்களாகும். தொடர் சண்டைகள் மற்றும் கோபம், விட்டு கொடுக்காத மனப்பான்மை சண்டையை வளர்ப்பது, அமைதியை கெடுக்கும். நேரமின்மை, இயந்திரத்தனமான வாழ்க்கை மற்றும் நிம்மதியான நேரமின்மை மன அழுத்தத்தை உண்டாக்கி மகிழ்ச்சியை போக்கும். புரிதல் மற்றும் பேச்சுவார்த்தை இன்மை குடும்ப உறவினர்களுக்கு இடையே மனம் விட்டு பேசாதது மற்றும் அன்பை வெளிப்படுத்தாதது. பணப்பிரச்சனை, நிதி நெருக்கடி குடும்பத்தில் அழுத்தத்தை உண்டாக்கும். அதிக எதிர்பார்ப்புகள், மற்றவர்களுடன் ஒப்பிடுதல் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மீது அதிக எதிர்பார்ப்பு வைத்தல். மரியாதை குறைவு, ஒருவரை ஒருவர் மதிக்காத சூழல் அன்பை குறைத்து உறவில் விரிசலை உண்டாக்கும். குடும்பத்தில் அமைதி திரும்ப நிதானமான பேச்சுவார்த்தை, விட்டு கொடுத்தல் மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களை உருவாக்குவது அவசியம். ஜெபம். இறைவா, சஞ்சலத்தால் சந்திப்புகளில் மகிழ்ச்சி துளைத்து ஏன் சந்தித்தோம் என்ற மனப்பான்மை போக்கி எல்லா வகை தீமைகளையும் விட்டு விலகி அன்பு, நம்பிக்கை மற்றும் புரிதல் என்ற கொடையை எங்களுக்கு தாரும். ஆமேன். 5ஆம் நிலை. ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார். பாதையில் வந்த வேளையில் பாரம் சுமக்க அழைப்பு.
கட்டாயமாய் வந்த சீமோனே, இயேசுவின் சிலுவை தாங்கியே, வலியோடு ஏகிய இயேசுவிற்கு தோள் கொடுத்தாயே நீயும். கனமான சிலுவை மெலிதாக கனிவாய் உதவினாய் அஞ்சே. ஊர் திரும்ப வந்த மனிதனே, உன்னத பாக்கியம் பெற்றாயே. வரலாறு சொல்லும் சீமோனே, உதவி செய்த உத்தமனே, நம் குடும்பத்தில் செய்யும் பணியில் எவ்வளவோ மனக்கசப்புடன் செய்கிறோம். உறுதுணையாக நாம் பணியில் பகிர்ந்து கொண்டுள்ளோமா? இது உன் வேலை, இது என் வேலை என கடமைக்காக வாழ்கிறோம். கடமைக்காக வாழ்வதில் அன்பு நிலைக்காது. பகிர்தல் மூலமே அன்பு நிலை பெற செய்ய முடியும். ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். கேளாமலே கொடுக்கும் கைகள் ஈரமுள்ள நெஞ்சின் அடையாளம். வறுமையில் வாடுவோருக்கு உதவு, அதுவே நீ இறைவனுக்கு செய்யும் தொண்டு. பசித்த வயிற்றுக்காய் கொஞ்சம் உணவு, துயரத்தில் இருப்போருக்கு ஒரு சிறு ஆறுதல். நீயும் செய்யும் உதவி வீணாகாது, வருங்காலத்தில் உனக்கு திரும்ப வரும். பணத்தால் மட்டும் உதவ வேண்டியதில்லை, பண்பால், அன்பால், நேரத்தால் உதவு. உதவி செய்த கைகள் என்றும் உயர்ந்து நிற்கும் மனிதாபிமானத்தின் அடையாளமாய். ஜெபம். அன்பின் இயேசுவே, எங்கள் குடும்பத்தினர்களின் அசற்றத்தனத்தால், கோழைத்தனத்தால், சோம்பலால் நல்ல பல செயல்கள் செய்ய வாய்ப்பு இருந்தும் தவறி இருக்கிறோம். மற்றவர்களுக்கு நீர் காட்டிய கனிவும் இரக்கமும் அளவிட முடியாது. எங்களுக்கும் மனிதாபிமானத்துடன் வாழ கற்றுத்தாரும். ஆமென். 6ஆம் நிலை. வெரோனிகாவின் கைகளில் இயேசுவின் அடையாளம். பாவ பாதையில் பலரின் பரிதாப பார்வை. சிலர் ஏன் நமக்கு இந்த வம்பு என்று கண்டு கொள்ளாத பயணம். பாசத்தோடும் பரிவோடும் பார்த்து வந்த உதவியவர் வீரமகள் வெரோனிகா. அங்கு தைரியம் முளைத்தது. அத்தைரியத்தினால் இயேசுவின் முகம் துணியில் பதிந்தது. துரிக்கையால் வரையப்பட்டது அல்ல, இரத்தத்தால் பதியப்பட்டது. அங்கு அன்பும் நம்பிக்கையும் நிலைத்து கோபமும் சாபமும் அடிபட்டது. ஆனால் இன்றைய சமுதாய குடும்பமே கணவனும் மனைவியும் நெருக்கமாக அன்பை பகிர்ந்தால் ஏன் விவாகரத்து? குழந்தைகள் மேல் நெருக்கமான அன்பை பகிர்ந்தால் எதற்கு அனாதை இல்லங்கள்? பெற்றோர்கள் மேல் நெருக்கமான அன்பை பகிர்ந்தால் எதற்கு முதியோர் இல்லங்கள்? பணம் அனைத்தையும் வாங்க முடியாது, மாற்றவும் முடியாது. பணம் படைத்த சுயநலவாதி ஆவான். பணம் பிரிவை உண்டு பண்ணும், உயிரை பறிக்கும், மனித மாண்பை நசுக்கும் என்பது உண்மை. இயந்திர வாழ்க்கை பயணம் நிரந்தரமில்லை. அன்பின் வாழ்க்கை வாழ்வு இனிமையான வாழ்க்கை பயணம். அரவணையுங்கள். இருக்கரம் கொண்டு மாற்றம் நிலைத்திடும், மகிழ்ச்சி பெருகிடும். இதனால் சமூகத்தில் வெரோனிகாவை போல் தனக்கென முகவரியை உருவாக்குங்கள். ஜெபம். இயேசுவே, வெரோனிகா அம்மாளுக்கு இருந்த மனத்திடம் ஆழ்ந்த அன்பினால் தம் திருமுகத்தையே துணியில் பதிய செய்தீர். தவறி கிடக்கும் எங்களை மனத்திடமும் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவர்களாக மாற்றியருளும். ஆமென். 7ஆம் நிலை. குருதி தரையில் சிதறி மறைய வலிமை இழந்த மண்ணில் விழுகின்றார். உயரை இழந்த பயிராய் இயேசு மீண்டும் மண்ணில் சரிந்தார். சுமை கூடிய சிலுவை, உடல் தளர்ந்த நிலையும், அன்புக்காக அவர் ஏற்ற வழிகளின் உச்சம், வீழ்ந்த இடத்தில் புதைந்திடாமல் மீண்டும் எழுப்பும் இறைமகன். மீட்பின் பாதையில் நமக்காக மீளா துயரத்தில் சிலுவையை சுமக்கிறார். மானிடா, நீங்கள் செய்த தீயதை என்மேல் சுமத்தி தாங்க முடியாத வலியை கொடுக்கிறீர்கள். இது நியாயமா? இன்றைய குடும்பங்களில் அன்பின் உச்சத்தில் அலட்சியம் ஒரு வலியை ஏற்படுத்துகிறது. இது வார்த்தைகளில் தொடங்கி வேதனையில் முடிகிறது. அலட்சியம் என்பது ஒருவரின் உணர்வுகளை மதிக்காத மனநிலை. இது அன்பின் எதிரி வெறுப்பை விட ஆபத்தானது. உயிராய் நேசித்த போது உதிர்ந்த வார்த்தைகள் உதாசீனப்படுத்திய போது உடைந்தன கண்ணாடியாய். அன்பின் ஆழம் அறியாத அலட்சியம் செய்தாய். வலியின் ஆழம் உணராமல் வாழ்க்கையை தொலைத்தாய். அழைக்கும் போதெல்லாம் அலட்சியம், துடிக்கும் போதெல்லாம் குற்ற உணர்வு. அன்பின் உச்சம் அலட்சியம், அதன் முடிவு உறவின் முறிவும் அழுகையும். இவ்வாறாகத்தான் ஒவ்வொரு உறவும் அலட்சியத்தால் உடைந்து சிதறி போகிறது. ஜெபம். இயேசுவே,
தவறுவது இயல்பு என்பதை புரிந்து கொண்டு தடுமாறும்போது ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய உறவாக மாற வேண்டிய நல்ல மனதை தாரும். ஆமேன். 8ஆம் நிலை. எருசலேம் மகளிர்களின் கண்ணீர். எக்குற்றமும் இல்லாத நீ ஏன் இந்த சுமை? நாங்கள் செய்த பிழை உன் வாழ்வின் நிலை. எங்களை மீட்க வந்த உம்மை இப்படி செய்துவிட்டோம். சுயநலம் கொண்ட இவ்வுலகில் எனக்கு எதற்கு இந்த தண்டனை என்று கடந்து போயிருக்கலாம் என்று கண்ணீர் விட்ட மகளிரை பார்த்து எந்த நிலை எந்தன் தந்தையால் அனுமானிக்கப்பட்டது. தந்தையின் ஆணையை நிறைவேற்றவே நான் வந்தேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் வாழ்வுக்காகவும் அவர்களின் நல் பண்புகளை வளர்க்க பாடுபடுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ள கணவர் மூத்தோரின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்கள். உங்களுக்கான மதிப்பு தானே வரும். சமூகத்தில் குடும்பத்தில் நடக்கும் ஒழுங்கினை பொறாமை சமூக அநீதிக்கு கண்ணீர் விடு. உன் குடும்பத்தில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவாமல் இருந்தமைக்கு கண்ணீர் விடு. பகையை வளர்க்க தூண்டுதலாய் இருந்தமைக்கு கண்ணீர் விடு. தன் பிள்ளைகளை நெறி தவறி வளர்த்தமைக்கு கண்ணீர் விடு. இவ்வுலக அநீதிக்கு துணைபோக காரணமாக உள்ளமைக்கு கண்ணீர் விடு. மனிதா, இயலாதவனை அடித்து பிழைப்பது, சுயநலத்துக்காக போர் தொடுப்பது, உழைக்காமல் உண்ணலாகாது என்று நினைப்பது, வியர்வை சிந்தாத உண்ணலும் மை சிந்தாத பேனாவாலும் சாதிக்க முடியாத நீ உணர்ச்சிகளில் வாழாதே. உணர்வு என்றாலே நல் உணர்வுதான், கெட்ட உணர்வு கிடையாது. மனிதன் எப்போது உணர்ச்சிகளை நீக்கி நல் உணர்வுகளில் வாழ்கின்றானோ அப்போதுதான் மனிதனாகிறான். ஜெபம். இயேசுவே, நான் சுயநலத்துடன் வாழாமல் பிறர் நலனுக்காக வாழ வேண்டிய உணர்வை தாரும். ஆமேன். 9ஆம் நிலை. 3ஆம் முறையாக கீழே விழுகிறார். பாரம் தாங்காமல் மீண்டும் மண்ணில் விழுந்தால் மண்ணோடு போவதில்லை விதை, மீண்டும் முளைக்கும், நிமிர்ந்து நிற்கும். கீழே விழுவது வீழ்ச்சி அல்ல, உயர பறக்க பூமி கொடுக்கும் தொடக்கம். தடைகள் பல வரலாம், தவறுகள் நேரிடலாம், தளர்ந்து போகாதே. உன் வீழ்ச்சி உன் எழுச்சியின் முன்னுரை. நிமிர்ந்து பார். உன் தோல்வி கண்டு உலகம் சிரிக்கட்டும், உன் எழுச்சி கண்டு உலகம் வியக்கட்டும். மனிதா, குடும்பத்தை நேசியுங்கள், நேரத்தை செலவிடுங்கள், அன்பாக இருங்கள் மற்றும் ஒருவருக்கொருவர் சேவை செய்யுங்கள். வருத்தத்திற்கு இடமளிக்காதீர்கள், உதவுங்கள், பிறர் வாழ கை நீட்டுங்கள். வீழ்ந்தவன் எழ நம்பிக்கை கொடுங்கள். உங்களுக்காக நான் மனக்கவலையில் நம்பிக்கை வார்த்தைகள்தான் மீண்டும் எழச் செய்யும். ஆக வீழ்வதெல்லாம் தோல்வி அல்ல, வீழ்ந்த இடத்திலேயே கிடைப்பதே தோல்வி. எழுந்து நட. ஜெபம். இயேசுவே, நாங்கள் சுயமாக வீழ்ந்து கிடக்கிறோம். பிறருக்காக வாழவும் உதவிடவும் வேண்டிய அருளை தாரும். ஆமேன். 10ஆம் நிலை. நிர்மூலமான ஆடை. நூலாய் பிரிந்து நிறம் மங்கி போனாலும் கழுத்து வளையில் கண்ணீரை துடைத்து சுவடுகள் தங்கி ஆடை கனவுகள் சுமந்து கண்ணியம் காத்து காலத்தின் தழும்பாய் நிர்மூலமானாலும் நிஜத்தை உரைக்கும் பழைய ஆடை. உடலை மூடியதோ உயிரை மூடியதோ அன்பின் வெதுவெதுப்பில் அழிந்து போகாத அருமை ஆடை. உயிரை தர வந்தவனுக்கு உடுக்க ஆடை கூட கள்ளமாய் கல்வாரி மலையிலே கள்ளர்கள் போல் வீரர்கள் அன்பின் ஆடையை அவிழ்த்தனர். அன்னையின் கைகள் செய்த ஆடை சீட்டு போட்டு பிரித்து கொண்டனர். அவமானத்தின் உச்சத்தில் நிர்வாணமாய் நின்ற நாயகன் நிஜமான மீட்பை தந்தார். உடை களையப்பட்டாலும் உள்ளம் உடைக்கப்படாத நாயகன் மானுடத்தின் மானம் காக்க தன்னுடைமையை இழந்து இயேசு சிலுவையில் நிபந்தனையற்ற அன்பு, மன்னிக்கும் குணம், தாழ்மை, தியாகம் இவையே மனித நேயத்தின் உச்சம். எதனையும் ஏற்று சீர்படுத்தும் மனப்பாங்கு ஏன் இல்லை நம்மிடம்? கணவன் மனைவியை, மனைவி கணவனை குறை கூறும் மனப்பாங்கு ஏன்? இதுதான் இன்றைய குடும்பங்களின் மாண்பா? கோபம்,
சாபம், கவலை, சோகம், ஏமாற்றம் போன்ற உணர்ச்சிகளை எப்போது களைவாய்? இதன் மூலம் நீ பெறும் பரிசு மன அழுத்தம், தாங்க முடியாத மனசுமை, தேவையற்ற இழப்புகள். எப்போது உன் அழுக்கான ஆடையை களைந்து கடவுளின் பிள்ளையாக மாறப்போகிறாய்? ஜெபம். இயேசுவே, நான் எப்போதும் கோபத்துடன் இருமாப்புடனும் இருப்பதை களைந்து உமக்கு ஏற்ற பிள்ளையாய் மாற தேவையான ஆற்றலை தாரும். ஆமேன். 11ஆம் நிலை. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், அன்பை கொடு மனக்காயங்கள் ஆறும். ஆசில் வழங்கிய கைகளில் கூறிய ஆணி, நோயாளிகளை தொட்டு குணமாக்கிய கைகள், உன் பாதம் தொட்ட கைகள். ஆணிகள் துளைக்க, வேதனை உடலை வதைக்க, வறட்சி நாவை வறண்டதாக்க, சக்திகள் அனைத்தும் இழக்க, சிலுவையில் தொங்கியபடி மன்னியும் இவள்களை என்று வேண்ட. ஆனால் அன்பை தாளிட நினைத்தவர்களை ஒடுக்கவும், ஒடுக்கப்பட்டவர்களை மீட்கவும், மகிழ்ச்சியை நிலை பெறச் செய்ய வந்தவரை கூறிய ஆணிகளால் காயப்படுத்தி, போட்டி மனப்பான்மை உயர்த்தி, சகிப்புத்தன்மையை குறைத்து, மன அழுத்தத்தை உயர்த்தி, உடலை தளர்த்தி, உறவை சீரக்குலைத்து, அன்பை சாகடித்து கொண்டிருக்கின்றோம். ஜெபம். இயேசுவே, அன்பை பகிராமல் தனக்குள் வைத்து பிறர் மன வேதனைக்கு காரணமாக இருக்கும் எங்களை பிறர் வாழ்வுக்கு ஒளியாக மாற வேண்டிய அருளை தாரும். ஆமேன். 12ஆம் நிலை. சுடர் ஒளி மறைந்து இருள் சூழ்ந்தது. தந்தையே, என் உயிரை உமக்கு தருகிறேன். கண்கள் கலங்கினாலும், கன்னங்கள் சிரிக்க, இதயம் நொறுங்கினாலும், இதழ் மூடி பொறுக்க, நியாயங்கள் இருந்தும் மௌனம் காக்க, வழி உணராமல் பாறையாய் மாற, கேள்விகள் 1000 உள்ளே மூட்ட, பதில்கள் சொல்லாது பொறுமையாய் நிற்க, கண்ணீர் வற்றி உணர்ச்சி அருந்து, உன் கோபம் கண்டு நான் நிஜப்பதமாக, இதுதான் கசப்பின் உச்சகட்டம். உன்னை இழந்து என்னை வெல்லும் கடைசி நிமிடம். தன்னை எரித்து ஒளியூட்டும் மெழுகுவத்தி, வேராயிருந்து கிளைகளை தாங்கும் மரம், உண்ண உணவின்றி உணவூட்டும் தாய்மை. தியாகம் என்பது பகிர்ந்தளிப்பதில் இல்லை, நம்மை நாமே குறைத்து கொள்வதில் உள்ளது. அன்பின் உச்சம் தியாகத்தின் தத்துவம். சிலுவை தன்மேல் தங்கம் பூசப்படுவதை தாங்கிக் கொள்வதில்லை, ஆணிகளால் கோர்க்கப்படுவதையே விரும்புகிறது. காலத்தையும் இடத்தையும் கடந்து பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கிறது. மனித இனம் கேட்ட மிகப்பெரிய வெற்றி முழக்கம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உதடுகளிலிருந்து அந்த மகத்தான அழுகை வந்தது. அவர் தனது உயிரையே தியாகம் செய்தபோது அது முடிந்தது என்று அவர் கூச்சலிட்டார். அனைத்தும் நிறைவேறிவிட்டன. தீர்க்க தரிசனம் இப்போது நிறைவேறி உள்ளது. எல்லா தீர்க்க தரிசிகளும் சாத்தானை தோற்கடித்தவர் என்று கூறுவது போல, இந்த போரில் இறந்த அழியாத கடவுளான அவரால் வெற்றி பெற்றுள்ளார். பாவத்திற்காக அவருடைய விலை மதிப்பற்ற இரத்தம் பாய்ந்துவிட்டது. நியாயப்பிரமாணம் திருப்தி அடைந்துள்ளது. எந்த வேலைக்கும் அவர் எவ்வளவு பெரிய மீட்கும் தொகையை செலுத்தவில்லை. கடவுளின் ஒரே மகனால் பரலோகத்தின் வாசல் அகலமாக திறக்கப்பட்டது. மனித குலம் மீட்கப்பட்டு பாவத்திற்கான முழு விலையும் செலுத்தப்பட்டது. அவமானமும் துன்பமும் முடிந்துவிட்டன. பிராயச்சித்தம் செய்யப்பட்டுள்ளது. பாவங்களுக்கு பயங்கரமான விலையை செலுத்த அவரது பரிபூரண வாழ்க்கை தியாகம் செய்யப்பட்டது. கிருபையின் யுகம் தொடங்கும் போது நியாயப்பிரமாணத்தின் யுகம் சிலுவையில் முடிவடைகிறது. பெரும் போர் முடிந்துவிட்டது. மனிதனின் மீட்பு வென்றுவிட்டது. கடவுளின் விருப்பம் நிறைவேறியதால் இனி மாதிரிகள் மற்றும் நிழல்கள் தேவையில்லை. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவால் சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான். ஜெபம். இயேசுவே, நீ உம் தந்தையின் வாக்கினை நிறைவேற்ற தம் உயிரை கொடுத்தீர். நாங்கள் உதவினு வந்தாலே எதையும் தர முன் வர மாட்டோம். இனியாவது எதற்கு முன் வர வேண்டிய அருளை தாரும். ஆமேன். 13ஆம் நிலை. அருள்நிறை மரியின் மடியில் தன் உயிரற்ற மகன், பரிசுத்த கைகளில் உயிரற்ற உடல், பாரினில் மீட்க சிந்திய குருதி, மடிதனில் தாங்கும் மரி அன்னையின் மருகும் உள்ளம் வலியும் கண்ணீர், ஈட்டி பாய்ந்த விழாவினில் காயம், கண்ணீரில் நனையும் திருமுகப் பொலிவு, மடியில் துயிலும் மாபெரும் அமைதி, மானிட மீட்பின் இறுதி முத்தாரம். அன்று மனிதனில் தாளாட்டிய அன்னை இன்று மனிதனில் அணைத்து அழுகிறாள். உயிரற்ற உடலும் அன்பின் வடிவம். அன்னை மடியில் இயேசுவின் தியாகம்.
அன்பின் புகலிடம், துன்பம் போக்கி இன்பம் தந்த இனிய மடி, சோர்வை போக்கி தெம்பை தந்த தெளிந்த மடி, மடமை போக்கி அறிவை தந்த அன்பு மடி, பயம் போக்கி துணிவை தந்த தூய மடி, சோகம் போக்கி மகிழ்வை தந்த மலர்ந்த மடி, தோல்வை போக்கி வெற்றி தந்த வெள்ளை மடி, அதுதான் என் தாயின் மடி. தாய்மடி என்னும் வரம் உயிர்த்தேன் வயிற்றில், உதித்தேன் மடியில், உயிரே உணர்வே உலகத்தின் திறவுகோலே, தாளாட்டும் மடி இவ்விரவு நான் இங்கே துயில வேண்டும். என் தாயின் செவ்விதழ்கள் தாளாட்ட, மென்விரல்கள் உடல் வருட, மாய உலகத்தின் இரைச்சல்கள் மறந்து, தாயின் மடி மீது மடிந்து, தாய் மடியில் இளைப்பாறுதல், உழைத்து உழைத்து உருக்குலைந்த பின் எஞ்சி இருப்பது நோயும் நொடியும், வேதனைகள் மறந்து தூங்க தாயின் மடிமேல் தலையணை ஏது. ஜெபம். இயேசுவே, நாங்கள் துன்பத்தில் விழுந்து கிடக்கும்போது எங்களை தாங்கும் அன்னை மடி போல் எங்களுக்கும் கிடைக்க அருள் புரிவாயாக. ஆமேன். 14ஆம் நிலை. தீமையை புதைத்திடு, மனிதனாக வாழ்ந்திடு. சிந்தின இரத்தமும் தாங்கிய முள்ளும் சிலுவை மரத்தின் வழி முடிந்தது. அரிமத்தியா யோசேப்பின் கல்லறையில் அன்பின் நாயகன் அடக்கம் செய்யப்பட்டார். வெள்ளை ஆடையில் உடலை சுற்றி வாசனை திரவியம் தூவி பெரிய கல்லை வாசலில் வைத்து மூடி நிசப்தத்தில் ஆழ்ந்தது எருசலேம். அது மரணத்தின் தோல்வியல்ல, மறுவாழ்வின் தொடக்கம். உயிர் தெழுவார் மனிதனை மீட்க. சத்தங்கள் இல்லாத இடம் அல்ல, எத்தனையோ சத்தங்களுக்கு நடுவிலும் இதயம் சலனமின்றி இருக்கும் நிலை. பொருட்களின் மீது கொண்ட ஆசை விலகி பகிர்ந்து வாழும் எண்ணம் கூடி பொறாமையற்ற மனநிலை கொள்கையில் அமைதி என்னும் தத்துவம் உள்ளே மலரும். உண்மையான அமைதி விசாலமான இதயத்துடன் நம்பிக்கையில் இருக்கும் வாழ்வின் வழியில் மனம் ஓய்வெடுத்து ஏற்பதில் உள்ளது. இதயத்தின் ஆழத்தில் அமைதி இருந்தால் துன்பம் துக்கமில்லா நித்திய சுகம். உலகம் சமநிலை பெறும், வாழ்வு நிம்மதி பெறும். சலசலக்கும் உலகத்தின் சத்தங்கள் அடங்கி நிச்சலனமான மௌனத்தின் நிலையான இருப்பிடம். வார்த்தைகள் உதிர்ந்து, வழக்குகள் மறைந்து, ஆசைகள் அற்றுப்போன அமைதியின் நிழல். காற்றின் மெல்லிய ஓசை, கருகிய இலைகளின் சத்தம், வேறற்ற சலனமும் இன்றி விழிமூடி உறங்கும் உடல். சுமை தாங்கி கல் போல சுமைகளை இறக்கி வைத்து காலத்தின் சக்கரத்தை கடந்து கல்லறையில் ஒரு அமைதி. இதுவே மரணத்தின் மறக்க முடியாத அமைதியின் நிசப்தமான கல்லறை. மனிதா, ஆழமான கடலும் அடங்கியே இருக்கும். அறிவும் பணிவும் அழகு சேர்க்கும். பேச்சில் அடக்கம், செயலில் அடக்கம். அடக்கமுடையார் அகிலமும் காப்பார். ஆரவாரமில்லா அமைதி, அகங்காரமில்லா பண்பு, அடக்கம் என்னும் ஆபரணம் அனைவருக்கும் உயர்வு தரும். ஜெபம். இயேசுவே, பிறக்கும்போது ஏதும் கொண்டு வரவில்லை, இறக்கும்போது எதையும் கொண்டு போக போறது இல்லை. இதற்கு இடையில் ஏன் இந்த போராட்டம்? அனைத்தையும் துறந்து அனைவருக்கும் அனைத்துமாய் என்று வாழ வேண்டிய வரம் தாரும். ஆமேன். தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடி